ரேவதி மிக அவசரமாக வேலைக்கு கிளம்பி கொண்டிருந்தாள். அம்மாடி, இன்னைக்கு அந்த கல்யாண பெருமாள் கோவிலுக்கு போகணும், சீக்கிரம் வந்துடுமா என ரேவதியின் அம்மா மங்களம் கூற, அம்மா, எனக்கு இந்த கோவிலில் பூஜையெல்லாம் நம்பிக்கை இல்லை, வேணா நீ போயிட்டு வா, என்னை கூப்பிடாத என கூறி ரேவதி வேலைக்கு சென்று விட்டாள். ரேவதி ஒரு தனியார் பள்ளியில் ஆசிரியர் வேலை பார்க்கிறாள். மாலை மங்களம் தனது பக்கத்து வீட்டு தோழி காமாட்சியுடன் கோவிலுக்கு சென்று கல்யாண பெருமாள் கோவிலுக்கு சென்று நெய் தீபம் இட்டார். அப்போது அங்கிருந்த 2 பெண்மணிகள், அதோ பாருடி, அந்த அம்மாவும் தன் பொண்ணு கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும்னு தான் விளக்கு போடுறாங்க என ஒரு பெண் கூற, மற்றொருவரோ, அடி போடி, அந்த கூத்தை ஏன் கேட்க, அந்த அம்மா பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆகுது, இப்போ புருஷன்ட்ட சண்டை போட்டுட்டு அம்மா வீட்டுக்கு வந்து 2 வருஷம் ஆகுது என அந்த 2வது பெண்மணி கூற, என்னக்கா சொல்கிற, அப்படியா, என்ன பிரச்சனையாம் என முதல் பெண் கேட்க, என்ன பிரச்சனையெல்லாம் தெரியாது, ஆனால் அந்த பையனை பார்த்தா நல்ல பையனா அமைதியாக இருப்பான், அவனும் 2-3 தடவை கூப்பிட்டு பார்த்தான், இவங்க மக தான் திமிர் பிடிச்சி போக மாட்டேன்னு சொல்லிட்டு. 2வது பெண், எனக்கா என்னால் நம்ப முடியலக்கா. முதல் பெண், அடியே போடி, இப்போது புருஷனை டைவர்ஸ் பண்ணிட்டு தான் இஷ்டப்படி சுத்துறாதான் ஃபேஷன், அதுங்களை சொல்லக்கூடாது, வளர்த்த வளர்ப்பு அப்படி. 2வது பெண் என இருவரும் பேசிக்கொண்டிருந்தது மங்களம் காமாட்சி காதில் விழ, மங்களம் மனமுடைந்து அந்த இடத்தில் தூணில் சாய்ந்து விட்டார். ஏண்டிகளா, நீங்களாம் கோவிலுக்கு சாமி கும்பிட வரையலா, இல்லை அடுத்தவ வீட்டு கதையை பேச வரையலா? அவள் வீட்டு விஷயத்தை விட்டுட்டு உங்கள் வீட்டு காரியமாக சாமியை சேவிச்சுட்டு போங்கோ, மனசு பூரா அழுக்க வச்சுட்டு வந்துட்டு விளக்கு படைச்ச இப்படி உங்கள் பேசிட்டு திரிஞ்சல் அவள் சாபம் உங்களை சும்மா விடாதடி என இருவரையும் காமாட்சி தனது பாசையில் திட்டி அனுப்பிவிட்டாள். மங்களம் கண்கள் குளமாக இருக்க, இதோ பாருடி, அவ கிடக்கா, பேசுகிறவ பேசிட்டே தான் இருப்பா, நீ கவலைப்படாத, உன் பொண்ணுக்கு நல்ல வரனா அமையும், நீ வாடி என காமாட்சி மங்களத்தை அழைத்து கொண்டு வீட்டிற்கு வந்து விட்டார். மாலை நேரம் ரேவதி, அம்மா, எனக்கு தலைவலியாக இருக்கு, ஒரு டீ தாமா என கேட்டுவிட்டு ரேவதி உடைமாற்ற சென்று விட்டார். பெண் தயாராகி சோஃபாவில் அமர்ந்த ரேவதியிடம் டீயை கொடுத்தாள் மங்களம். தன் தாயின் முகம் சரியில்லை என்பதை அறிந்த ரேவதி அவளிடம் காரணம் கேட்க, கோவிலில் நடந்த அனைத்தையும் கூறினாள். அதனால நீ எத்தனை நாள் இப்படி தனியாக இருப்ப, நீ ஒரு கல்யாணம் பண்ணிட்டேன்னா இவங்க எல்லாரும் பேசுறத விட்டுருவாங்க, உனக்காக இல்லாவிட்டாலும் எங்களுக்காக நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோமா என மங்களம் கூறவும், ஏமா, என் ஊர் 1000 பேசும், ஆனால் எனக்கும் மட்டும்தான் நீ அனுபவிச்ச கொடுமை தெரியும், என் வலியையும் வேதனையும் யாருக்கு நிரூபிக்க வேண்டிய அவசியமில்லை, தயவு செஞ்சு இன்னொரு கல்யாணத்தை பற்றி பேசாத என கூறிவிட்டு தன் அறைக்கு சென்று விட்டாள் ரேவதி. அறைக்கு சென்று அப்படியே கட்டிலில் சாய்ந்தாள். அவளை அறியாமல் கண்ணீர் நீர்த்திவளைகள் அவள் பழைய கால நினைவோடு வழிந்தது. ரேவதி கல்யாண வாழ்க்கை முதல் 6 மாதம் நன்றாக இருந்தது. அதன் பின் அவன் அத்தை மற்றும் கணவன் சொந்தங்கள் குழந்தை இல்லாததை பற்றி கேள்வி கேட்க, முதல் வருடம் அதை பெரியதாக கணவன் மனைவி இருவரும் எடுத்துக்கொள்ளவில்லை. ஆனால் மாமியார் விடுவதாக இல்லை, அதையே காரணமாக கூறி ரேவதியை கரித்து கொட்ட ஆரம்பித்து இருக்கிறார். ரேவதி என்ன செய்வது என தெரியாமல் தன் கணவனை அழைத்திருக்கிறாள் மருத்துவமனைக்கு. அவரும் வேலையை காரணம் காட்டி இவளை மட்டும் போக சொல்லி இருக்கிறார். இந்த உலகம் அதைத்தானே செய்யும், குழந்தை இல்லை என்றால் பெண்ணை மட்டும் தானே குறை கூறும். ரேவதி வேறு வழியின்றி மருத்துவ பரிசோதனை செய்து பார்த்ததில் அவளுக்கு எந்த குறையும் இல்லை. ஒரு தடவை உங்கள் கணவரை அழைத்து வருமாறு கூறினார் மருத்துவர். ரேவதி மருத்துவர் சொன்னதை கணவரிடம் சொல்ல அவர் அவளிடம் பரிசோதனைக்கு வர மறுத்துவிட்டார். இருந்தாலும் ரேவதியும் நல்லது நடக்கும் என காத்திருந்தார். ஆனால் ரேவதியின் கணவர் தனியாக பரிசோதனை செய்து பார்த்ததில் அவருக்கு குறை என்று தெரிய வர அன்றிலிருந்து பிரச்சனை ஆரம்பித்தது. அவர் குறையே அவருக்கு தாழ்வு மனப்பான்மையை உருவாக்க தினம் சண்டை, பிரச்சனை, அடி என்று அவளுக்கு வாழ்க்கையை நரகமாகிவிட்டது. இருப்பினும் தன் கணவன் மனதை சரி செய்து சோதனை குழாய் மூலம் குழந்தை பெற்றுக்கொள்ள முடிவெடுத்தார்கள். அதன் பயன் அவள் வயிற்றில் 4 குழந்தைகள் உருவாகியது. மாதம் 3 ஆனது. அப்போதுதான் அது நடந்தது. ஏற்கனவே நடத்தப்பட்ட டெஸ்டுகள், மருந்துகளால் அவளது கர்ப்பப்பை வலுவிழந்து விட்டது. அதனால் அந்த குழந்தைகளை சுமக்க இயலாமல் இரத்தப்போக்கு ஏற்பட்டு உயிருக்கு ஆபத்தான நிலையில் அந்த குழந்தைகளை வெளியெடுக்கப்பட்டது. இதனால் மேலும் அவளுக்கு அவள் கணவன் மற்றும் மாமியாரால் தேவையில்லாத பிரச்சனைகள் வர வேறு வழியின்றி தன் மீது சிறிது கூட அன்பில்லாத சுயநலம் பிடித்த அவரிடம் இருந்து பிரிந்து வந்துவிட்டாள். நினைவுகளுடன் உறங்கி போனாள். நாட்கள் செல்ல தன் பெற்றோர்களின் வற்புறுத்தல் மற்றும் அவர்கள் நிம்மதிக்காக ஒரு முடிவெடுத்து அவர்களிடம் சம்மதம் தெரிவித்தாள். அவளுக்கு ஒரு வரன் வர அதை நிராகரித்து விட்டாள். ஏண்டி இந்த மாப்பிளையே வேண்டாம் என மங்களம் கேட்க, அம்மா, அவருக்கு இது முதல் தாரம், அவருக்கு நிறைய கனவுகள் இருக்கும், நான் எப்படி, என் உடல்நிலை பற்றி எனக்கு தான் தெரியும், இன்று அவர் பெருந்தன்மையோட கட்டலாம், ஆனால் நாளை அப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது, அதனால் 2வது தரம், அதுவும் குழந்தை இருந்தால் அப்படி அமைந்தால் என் உடல் நிலைமையை பற்றி கூறிய பின்பும் என்னை கல்யாணம் செய்ய ஒத்துக்கொள்பவர் வரட்டும், நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் என கூறிவிட்டு சென்று விட்டாள். நாட்கள் நகர்ந்தது. அவள் நினைத்த மாதிரி அவள் உடல்நிலையை புரிந்த ஒரு நபர் கிடைத்து அவளுக்கு மறுமணம் நடந்தது. விதவை மறுமணம் கூட
இப்போது உள்ள காலகட்டத்தில் ஏற்றுக்கொள்ளும் சமுதாயம் விவாகரத்து ஆன பெண்ணை மிகவும் தவறாக பேசுகிறதே ஏன்? அவள் எந்த நிலையில் எந்த நகரத்தில் இருந்து தப்பிக்க எந்த முடிவை எடுத்திருப்பாள்? இந்த சமுதாயத்தை பார்த்து அவர்கள் பேச்சுக்கு பயந்து பெண்கள் தங்கள் கல்யாண வாழ்க்கையில் நடக்கும் கொடுமைகளை தாங்கவும் முடியாமலும் அதை உதறியே வெளியே வர முடியாமலும் தற்கொலை செய்து கொள்கின்றனர். சமுதாயமே அடுத்தவர் வாழ்க்கை பற்றின பேச்சுகள் நமக்கு வேண்டாம். அவர்கள் வாழ்க்கைக்கான முடிவை நாம் நிர்ணயிக்க வேண்டாம். அவர்கள் வாழ்க்கையே அவர்கள் வாழட்டும்.